சீமானை குறித்து அவர் பேசிய வார்த்தை, நீ ஒரு அப்பனுக்கு பொறந்திருந்தா, அவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. நீ ஒரு அப்பனுக்கு பொறந்தா அந்த கட்சிக்கு நான் உண்மையில கேஸ் போட்டா அதுக்கு பதில் சொல்லி கேட்கிறாரு. இது அங்க சுத்தி இருக்கிற பெரியரசுலாம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க. நான் கேட்குறேன் இயல்பா. பொதுவா எல்லாரும் எத்தனை அப்பனுக்கு பொறப்பீங்க? எல்லா மனுஷனும் ஒருத்தருக்கு தான் பொறக்க முடியும். அவரை பதில் சொல்லுங்க. பொதுவா எல்லா பிள்ளைகளும் எத்தனை அப்பனுக்கு பொறப்பீங்க? நீங்களாம் என்ன கூட்டமா பொறப்பீங்களா? யார பல அப்பனுக்கு? எல்லாரும் ஒருத்தருக்கு தான் பொறக்க ஒருத்தர் முடியும். தானே பொறக்க முடியும். அப்ப சயின்ஸ் ஏன் அதுதானே. அப்ப ஏன் இவ்வளவு அநாகரிகமா நீங்க பேசணும்? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க தம்பி. இவரு ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தான்ற வார்த்தையை பயன்படுத்துவது சீமானே கிடையாது. சீமானுடைய தாயே அவருடைய கற்பை குறித்து கேவலப்படுத்தக்கூடிய வார்த்தை. இதைத்தான் துரைமுருகனும் பேசினார். என்னன்னாக்கா, பெரியாரை குறித்து விமர்சிப்பவன் அவனுடைய பிறப்பை சந்தேகப்படுகிறேன். அப்ப முதல்ல நீ யாரை சந்தேகப்படுற? அண்ணாவுடைய பிறப்பை சந்தேகப்படுறியா? பெண்களுக்கு எல்லா உரிமையும் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. பெண்களை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. கேவலமா பேசுறது துரைமுருகனுக்கு பழக்கம். ஏன்னா அம்மாக்கு 1000 பொண்ணுக்கு 1000 ரகசியமா பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க சினிமாவுக்கு போன்னு சொன்னால்தான் இருந்தாலும்